ஏவிஎம் அப்படின்னா அது மறக்கவே முடியாது. அந்த குளோப் மாதிரி சுற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 77 78லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் கடந்து போகிற ஒரு நடந்து போகிறனாட்டும், சைக்கிளில் போகிறனாட்டும், ரிக்ஷாவில் போகிறனாட்டும், ஆட்டோ, கார் எதில் போனாலும் அந்த குளோபை வந்து பார்க்காம போகவே மாட்டாங்க. அப்படி ஒரு உருண்டை, உலக உருண்டை மாதிரி ஒரு உருண்டை ஏவிஎம்னு 2 பக்கம் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்பயும் அதே மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அதனுடைய உயிர் மூச்சான சரவணன் சார் வந்து இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது மரணிச்சிட்டார். அவர் வந்து பக்கத்தில் அவருடைய ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு காலத்தில் வந்து ஃப்ளோர்ஸாக இருந்துச்சு. அந்த இடத்த வந்து இன்றைக்கி வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் 2-3 நாளைக்கு வந்து உடல் நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆகி இன்றைக்கி அதிகாலையில் வந்து ஏவிஎம் சரவணன் சார் இறந்து போயிருக்காரு. இதில் இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, நேத்திக்கு டிசம்பர் 3 தான் அவருடைய பிறந்த நாள். ஸோ 86 வயசு பூர்த்தி செஞ்சு எந்தவித தொந்தரவும் யாருக்கும் கொடுக்காம ஏவிஎம் சரவணன் சார் மறைஞ்சிட்டார். இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே, இன்றைக்கி திரைப்பிரபலங்கள் எல்லாருமே, நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து பல பேர் வந்து ஏவிஎம் சரவணன் சாருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அவருடைய பாடியை ஏவிஎம்மில் வச்சுருக்காங்க. ஏவிஎம் 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 அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது சுற்றி தான் அவர் வாழ்ந்துருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்துலேருந்தே வந்து அங்கேருந்து இன்றைக்கி அங்கேயே தான் முடிஞ்சிருக்கு.